ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Black Summoner Anime Season 1 எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு பிரச்சனை கிடையாது. எப்பவும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் கெல்வின் தான் யாருன்றத கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். பிகாஸ் போன எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் இந்த எபிசோட பார்க்கும்போது யாருக்காவது புரியாம இருக்கலாம் இல்லையா? அதனால திரும்பவும் என்னுடைய பேரு கெல்வின். நான் இந்த உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் ஆனேன். ஆனா என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல இருந்து இந்த லைஃப்க்குள்ள வரதுக்கு முன்னாடி என்னுடைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து ஏக்கச்சக்கமான ஸ்கில் பாயிண்ட்ஸ் வாங்கினேன். அது கூடவே சேர்த்து காடஸா இருக்கக்கூடிய மெல்ஃபினாவையும் என்னுடைய சர்வெண்டா நான் கூட்டிட்டு வந்துட்டேன். அதனால நல்ல வேலையா இந்த உலகத்துக்கு வரும்போது நான் தனியா இல்ல. இருந்தாலும் நான் லிட்டரலி இந்த உலகத்துல தனியா தான் இருந்தேன். ஏன்னா அவ என் கண்ணுக்கும் தெரிய மாட்டா, மத்தவங்க கண்ணுக்கும் தெரிய மாட்டா. அவளை நான் சமன் பண்ணணும்னா எக்கச்சக்கமான ஸ்கில் பாயிண்ட்ஸ் தேவையா? அதனால சரி போனா போது ஸ்கில் பாயிண்ட்ஸ் தானே அதிகமாக்கிடலன்னு ஒரு ப்ளூ ஸ்லைம் கூட கான்ட்ராக்ட் போட்டு அதை என்னுடைய ஃப்ரெண்ட் குளோத்தோவை மாத்தினதுக்கு அப்புறம் எக்கச்சக்க மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டு என்னுடைய லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். குளோத்தோட லெவலையும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா லெவலப் ஆக என்னுடைய ஸ்கில்ஸும் அதிகமாகிட்டே போகுது. அதனால எனக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குதுன்றது கூட என்னால சரியா ஞாபகமே வச்சுக்க முடியலன்னு இது வரைக்கும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில எப்பயும் போல கில்டுல போயிட்டு நீங்க ஏதாச்சும் வேலை இருக்குதான்றத கேட்கறதுக்காக போயிருக்கிறான். ஆனா இங்க வந்ததை பார்த்த உடனே ஹே கெல்வின் கெல்வின் நீ எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி தெரியுமா? நீங்க வந்து சேர்ந்த ஒரே வாரத்திலேயே எஃப் ரேங்க்ல இருந்து இ ரேங்குக்கு ப்ரோமோட் ஆயிட்டப்பா. ஏன்னா எக்கச்சக்கமான வேலையை நீ ஒரு ஆளா இருந்து எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிருக்கிற. இருந்தாலும் இதுக்கப்புறம் உனக்கு வரப்போற வேலை எல்லாத்தையும் நீ செய்யணும்னா கண்டிப்பா உனக்கு நீ ஒரு டீம் கிரியேட் பண்ணி ஆகணும். அதனால சீக்கிரமா ஒரு டீம் கிரியேட் பண்ற வழியை பாருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இவன் ஒரு செகண்ட் ஐயோ அந்த மாதிரி பண்ண வேணாம்னு யோசிக்கிறான். ஏன்னா இவன் டீமை கிரியேட் பண்ணிட்டானா இவன் ஒரு சமணர்ன்ற விஷயம் வெளியில தெரிய வந்துடும் இல்லையா? அதனாலதான் எனக்கு டீம்ல வேணாம்பா, என்னுடைய குளோத்தோ மட்டும் போதும், அதை வச்சுக்கிட்டு நான் நிறைய விஷயங்களை பண்ணிடுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஹே கெல்வின் கெல்வின் என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாருப்பா, இப்ப நீ ஈல இருந்து எஃப்க்கு மாறிட்ட. அதனால கண்டிப்பா இதுக்கப்புறம் நீ டி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒர்க்கை தான் செய்யணும்னு ஒத்த கால நிப்புன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியலை மாத்து. அதை கிட்டத்தட்ட ஒரு வாரமா கொடூரமா யூஸ் பண்ணி உடையிற அளவுக்கு வச்சிருக்கிற. அதனால புது மெட்டீரியல் வாங்குப்பா, அதுதான் உன்னுடைய பவருக்கு ஏத்த மாதிரி செயல்படும் சொல்லுவோம். இவனும் ஆமாப்பா நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் சீக்கிரமா இதை மாத்திடுறேன். இருந்தாலும் எனக்கு டி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாத்தையும் தரேன்னு சொன்னல, அதை கொஞ்சம் காட்டுப்பா, எது பண்ணலாம் ஏது பண்ணலான்றத பார்த்துட்டு நான் ஒர்க் ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் நிக்கிறவனோ ஹோ உனக்கு ரேங்க் டி தேவையா? அப்போ நீ எதுக்கு பிளாக் நைட் கோஸ்ட் கூட சண்டை போடக்கூடாதுன்ற மாதிரி கேட்கவும் என்னது பிளாக் நைட் கோஸ்டா என்னங்க சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க இந்த கில்டுல இருக்கிற பொண்ணும் கேஸ்டல் நீங்க எப்ப இங்க வந்தீங்க, உங்களுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களான்ற மாதிரி கேட்கவும் ஆமாமா என்னுடைய ஒர்க் எல்லாத்தையுமே நான் சீக்கிரமாவே முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஒர்க் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்குதுப்பா. அதுலயும் லிசார்ட் மேனோட முட்டையை காப்பாத்த சொல்லி ஒரு ஒர்க் கொடுத்தீங்க பாத்தீங்களா, அது ஃபன்னோ ஃபன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்பதான் கேள்வியில பார்க்கவும் ஹே தம்பி உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன்ப்பா, நீ ரீசென்ட் டேஸாவே யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம சீக்கிரமாவே ரேங்க் ப்ரோமோட் ஆனியாமே, அதனாலதான் உன்னை பார்த்ததுமே நான் பேச வந்தேன். பை தி வே என்ன பத்தி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கல, என்னுடைய பேரு கேஸ்டுவல். நான் ரேங்க் டி சேர்ந்த ஒரு அட்வென்ச்சர்னு சொல்லும் போதே இங்க இருக்கக்கூடிய மத்த அட்வென்ச்சர்ஸ்லாம் இருப்பாங்களே முத் அட்வென்ச்சர்ஸ்லாம் அவங்க எல்லாரும் ஆமா இவன் ரேங்க் டி அட்வென்ச்சர் சேர்ந்தவன் தான். ஆனா என்ன பண்றது, இந்த கில்வின் பையன் மாதிரி யாராச்சும் புதுசா நல்லா பவரோட இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க தலையில நல்லா முழக அரைச்சிடறான். அதனால எப்படியாச்சும் இவனை பத்தி கில்ட் மாஸ்டர் சொல்லி ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு சத்தம் கேட்க இவங்க எல்லாரும் அப்புறப்பா நல்லா இருக்கியாப்பான்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவனை கண்டா இந்த கில்டுல இருக்கக்கூடிய சில பேருக்கு பயம். சோ அதனாலதான் ஒரு இரும்புல போட்டு இவங்களை பயமுறுத்தினதுக்கு அப்புறம் தம்பி கெல்வின் நான் உங்ககிட்ட பிளாக் நைட்டை பத்தி சொன்னேன் இல்லையா, அந்த பிளாக் நைட்டை மட்டும் நீ போட்டு தள்ளினா கண்டிப்பா நீ டி ரேங்க தாண்டி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா என்ன நீ அங்க தனியா போனா மர்கையாசாலதான். அதனால நீ என்னுடைய டீம் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த பிளாக் நைட்டை போட்டு தள்ளலாம். அதுக்கப்புறம் நீ தனியா கூட பிரிஞ்சு போகலாம்பா, உனக்கு எப்படி வசதின்ற மாதிரி கேட்க கெல்வின் இல்லங்க எனக்கு வேணவே வேணாம்னு சொல்லிட்டான். ஏன்னா டீம் கூட போனாதான் என்னுடைய ஐடென்டிட்டி வெளியில தெரிஞ்சிடும் இல்லையா, அதனாலதான் இல்லங்க அவங்க கூட எனக்கு சேரத்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய அப்ரைசிங் ஸ்கில்ல வச்சு பார்க்கவும் இவன் சொன்னது இல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரிய வந்துருச்சு. ஏன்னா இந்த கில்டுல இவனுடைய பவர் லெவல் அதிகம் தான். இருந்தாலும் இவனுக்கு நீங்க இருக்கவங்க எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய டைட்டில் என்னன்னா மர்டரர். அதனால இந்த டைட்டில பார்த்த உடனே ஓகே நல்ல வேலை இவன் கூட சேர மாட்டேன்னு சொன்னது நல்லது தானே. இங்க பாருங்க நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என்னால உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு தனியா ஒர்க் பண்றதா பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னீங்களே இந்த பிளாக் நைட் கோஸ்ட், அந்த கோஸ்ட் யாரு ஃபர்ஸ்ட் கொல்றான்னு நம்மளுக்குள்ள ஒரு சின்ன போட்டி வச்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். அதனால நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு போட்டி வச்சுக்கலாம்ன்ற மாதிரி கேட்கவும் பரவாயில்ல உன்னுடைய இந்த ஆஃபரை நான் ஏத்துக்கிறேன், கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாம். ஆனா நீ தனியா வந்து சண்டை போடுற மாதிரி என்னெல்லாம் தனியா வந்து சண்டை போட முடியாது. ஏன்னா நான் எப்பயுமே என்னோட டீம் கூட தான் சண்டை போடுவேன். அதனால உனக்கு ஓகே நான் மட்டும் சொல்லி நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இந்த போட்டியை வச்சுக்கலாம்ன்ற மாதிரி சொல்லவும் இவன் அடுத்த செகண்ட் எனக்கு டபுள் ஓகேன்னு சொல்ல ஓகே ஆடு கத்தியோட வந்து என்ன வெட்டு
வெட்டுன்னு கேக்குது. வெட்டா தப்பா போயிடுன்னு. சரிப்பா கெல்வின், நாளைக்கு உன பிளாக் நைட் கோஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல சந்திக்கிறன்ற மாதிரி இவங்கிட்ட சொல்லிட்டு போக கெல்வின் இவன் போறது எல்லாத்தையும் ஒரு மாதிரி வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் நினைச்சிட்டு இருக்கான், தான் விரிச்ச வலையில கெல்வின் வந்து விழுந்துட்டு தான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா உண்மையாவே இங்க என்ன நடந்துருக்குதுன்னா, இவன் விரிச்ச வலையில தான் அந்த கேஷியல் வந்து விழுந்திருக்கான். ஏன்னா இவன் 1 வீக்கா நிறைய மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டு தன்னுடைய பவர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிருக்கான் இல்லையா, அது எல்லாத்தையும் யாருக்கிட்ட காட்டி டெஸ்ட் பண்றது இவனுக்கு ரொம்ப நாளாவே தெரியல. அதனாலதான் இன்னைக்கு அந்த கேஷுவல் அன்வான்டா இவன் கிட்ட வந்து அந்த பிளாக் நைட்டை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் நம்மளுக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாமான்னு தந்திரமா இவன் ஒரு வேலையை பார்த்துட்டான். பட் இந்த இடத்துல இவன் ரொம்ப நேரமா இந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே அமைதியா நிக்கிறதுனால பின்னாடி நிக்கக்கூடிய இந்த கில்டர் வேலை செய்யக்கூடிய பொண்ணுங்களா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் போச்சு இந்த பையன் பயந்துட்டான் நாட்டுக்கு, அவன் கூட போனானா கண்டிப்பா இவனுக்கு ஏதாவது ஆயிடுன்ற மாதிரி இவங்க புலம்பிக்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு இப்பதான் பின்னாடி திரும்பி பார்த்து என்னப்பா ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சுன்ற மாதிரி கேட்கப்போ, ஹே கெல்வின் உன்னை பத்தியா நாங்க புலம்பிக்கிட்டு இருக்கோம், அவன் கூட போட்டி போடுற நீ படி அசால்ட்டா ஒத்துக்கிட்ட, அவன் யாருன்னு உனக்கு தெரியாது கெல்வின், அதனால நீ அவன் கூட போட்டி போடும்போது முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருக்க பாரு, ஏன்னா அவனா இருந்தாலும் சரி அவனோட டீம்ல இருக்கவங்களா இருந்தாலும் சரி ஒரு மாதிரி வித்தியாசமானவங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் அந்த கேஷுவல் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம கெல்வின் கிட்ட என்ன பவர் இருக்குது ஏது இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய ஒருத்தவன்ட்ட போயிட்டு அவனுடைய பவர் என்னப்பான்னு கேட்க, என்ன மன்னிச்சிருப்பா அவன் கிட்ட எவ்வளவு பவர் இருக்குதுன்னு என்னால பார்க்கவே முடியலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா தன்னை விட அதிகமான பவர் வச்சிருக்கவங்கள இந்த மாதிரி அப்ரைசிங் ஸ்கில் வச்சு பார்க்க முடியாதுன்னு மெல்ஃபின் ஆல்ரெடி சொல்லியிருக்கா இல்லையா, அதனாலதான் கெல்வினுடைய பவர் இவங்களை விட அதிகமா இருக்குதுன்றதுனால இவனால அவனுடைய பவர் என்னன்றத பார்க்க முடியல. பட் இருந்தாலும் எதுவும் கவலைப்படாதப்பா, அவன் நம்மளை விட ஒரு ரேங்க் தான் எக்ஸ்ட்ரா இருப்பான், அதனால எப்பயும் போல நம்மளை விட பவரா இருக்கவங்கள அந்த பிளாக் நைட் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு போட்டு தள்ளுவோம்ல, அதே மாதிரி இன்னைக்கு அந்த இடத்துல அவனை வச்சு போட்டு தள்ளிலன்ற மாதிரி பேசினதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ஆக போற டைம்ல இவங்க 3 பேருமே என்ன பண்றாங்கன்னா, நாளைக்கு காலையில எப்படியும் கெல்வின் வந்து அட்டாக் பண்றதுக்காக வருவான், அவனை நம்ம பிடிக்கிறதுக்காக டிராப்பை செட் பண்ணுவோன்னு பிளாக் நைட் கோஸ்ட் இருக்கக்கூடிய பாடடைஞ்ச ஒரு கோட்டைக்குள்ள செம்ம வேகமா இவங்க 3 பேருமே ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல இவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க இந்த இடத்துக்கு வந்து இங்க இருந்து அண்டட் ஆர்மியை மொத்தமா சொல்லி முடிச்சிட்டாங்க. அதாவது இந்த ஈவில் டெத் படத்துல எல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் எலும்பு கூடங்களை இருந்து சண்டை போடும் இல்லையா, அந்த மாதிரி எலும்பு கூட இருக்கிறவங்க எல்லாரையும் அண்டட் ஆர்மின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்மியை அவ்வளவு சீக்கிரம் யாராலையுமே போட்டு தள்ள முடியாது. இருந்தாலும் இங்க இருந்து அந்த அண்டட் ஆர்மியை அசால்ட்டா யாரோ ஒருத்தவங்க போட்டு தள்ளி இருக்காங்கன்றதுனால யார் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது வேற யாரு நான் தான் கெல்வின் கையில புதுசா ஒரு மெட்டீரியல் கொண்டு வர இவங்க எல்லாரும் பார்த்துட்டு என்னது இவன் போட்டு தள்ளினானா, இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா இந்த அண்டட் ஆர்மியை போட்டு தள்ளணும்னா குறைஞ்சது ஒரு 5 பேராவது இந்த இடத்துல இருந்து போட்டு தள்ளிருக்கணும், அது மட்டும் இல்லாம பவர்ஃபுல்லான மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கணும். ஆனா இவன் கையில வச்சிருக்கிறதும் ஒரு முக்கியமான மெட்டீரியல், அதனால இவன் இதை போட்டு தள்ளி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இந்த அப்ரைசிங் ஸ்கில் வச்சிருக்கோம் பாத்துக்கிட்டு இருக்க கெல்வினே இங்க பாருங்கப்பா, நீங்க சொன்ன அந்த பிளாக் நைட் கோஸ்ட் இந்த சவுருக்கு பின்னாடி தான் இருக்காப்புல, அதனாலதான் நீங்க எப்ப வருவீங்க அவனை போட்டு தள்ளலாம் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லப்போ, டேய் தம்பி உன்னை பார்த்தா தனியா போயிட்டு அதை சமாளிக்கிற மாதிரி தெரியலையே, ஒருவேளை நாங்க வந்த உடனே உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நீ அதை ஈஸியா போட்டு தள்ள நினைச்சிட்டு இருந்தியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்ல இவங்க ஹெல்ப்புக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாருங்கப்பா நான் வந்த உடனே இங்க இருக்கக்கூடிய அண்டட் ஆர்மியை போட்டு தள்ள மாதிரி இந்த கோஸ்ட் என்னால போட்டு தள்ளி இருக்க முடியும், இருந்தாலும் நீங்க இந்த இடத்துல என்ன போட்டு தள்ளுறதுக்காக ஒரு பிளான் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த பிளானை எப்படி பண்ணிருக்கீங்கன்றத பாக்குறதுக்காக தான் ரொம்ப நேரமா உங்களுக்காக நான் வெயிட் பண்ணேன், அதனால உங்களால முடிஞ்சதுன்னா சீக்கிரமா என்ன கொள்ளுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த கேஷுவல் டீம்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஜெர்க் ஆகுது. ஏன்னா இவங்களுடைய பிளானை பத்தி இது வரைக்கும் யாருமே தெரிஞ்சுக்கிட்டது இல்ல, ஆனா கெல்வின் அசால்ட்டா இவங்களை பார்த்த உடனே இவங்களுடைய பிளானை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இல்லையா, அதனாலதான் பாஸ் நம்மளுடைய பிளான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டான்றதுனால இவனை சமாளிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம என்னுடைய அப்ரைசிங் ஸ்கில்ல யூஸ் பண்ணி பார்த்தா கூட இப்ப கூட என்னுடைய பவர் தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க கெல்வினுக்கும் லைட்டா ஷாக் ஆகுது. ஏன்னா அப்ரைசிங் ஸ்கில் இவங்க கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான், ஆனா கேஷுவல் டீம்ல இருக்கவன்டையும் அப்ரைசிங் ஸ்கில் இருக்குது இல்லையா, அதனாலதான் மெல்வினா கிட்ட சர்வர் நெட்வொர்க் மூலமா என்னப்பா இது அப்படின்ற மாதிரி கேட்கப்போ, ஒண்ணு இல்ல மாஸ்டர் உங்களை மாதிரி இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அப்ரைசிங் ஸ்கில் இருக்குது, ஆனா அவங்களை விட நீங்க ரொம்பவே பவர்ஃபுல்லானவர்ன்றதுனால உங்களை பத்தி அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரிய வராதுன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அப்ப ஓகே என்னுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய பவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நீ நான் பார்க்க போறேன். ஏய் மொட்டத்தல உங்க டீம்ல நீ தான் பாக்கிறதுக்கு நல்ல ஜெய்ஜாட்டிக்கா இருக்கிற, இருந்தாலும் குழந்தை மாதிரி அவங்களுக்கு பிண்டி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, வாடா வந்து அட்டாக் பண்ணடா வாடா வாடான்னு வடிவேல் காமெடியில அந்த குட்டி பையன் கூப்பிடுற மாதிரி இவனை கூப்பிடவும் மகனே இன்னைக்கு நீ செத்தடான்னு இவனும் வேகமா ஓடி வரான். ஆனா அடுத்த செகண்டே இவனால லவர் கூட முடியல, ஏன்னா கெல்வின் ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு ஹை லெவல் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு மட்பார்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான், அதனாலதான் வேகமா ஓடி வந்து இவரை மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் டேய் குட்டி பையிலே இந்த மாதிரிலாம் சூழ்ச்சி பண்ணி என்ன பிடிக்கலான்னு பாக்குறேன், முடிச்சதுல வில்ல விடுறா நானா நீ ஒரு கை பாத்துலான்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கப்போ இருங்க சார் இன்னொரு டெஸ்டிங் மட்டும் போட்டுக்கிறேன்னு இவனுடைய விண்ட் அட்டாக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண இவன் ஒரு அளவுக்கு தடுத்துட்டான். ஆனா பின்னாடி 2 பேர் நிக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட அந்த அட்டாக் போவோம், இதுல கேஷுவல் மட்டும் டாச் பண்ணிக்க இன்னொருத்தவனுக்கு கரெக்டா காலு கிட்ட வந்து ஒரு சொறி இருக்கும், அதை பார்த்த உடனே ஜஸ்ட் மிஸ் 100 நூல்ல மிஸ் ஆயிடுச்சு தலைவரே, இதுக்கப்புறம் என்னால இருக்க முடியாது, அதனால என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்கன்னு தலை திரிக்க இந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்க மெல்வின் டக்குன்னு மாஸ்டர் என்ன மாஸ்டர் அவன் ஓட விட்டுட்டீங்க, உங்களை பத்தி யார்ட்டாவது போய் சொல்லிட்டானா என்ன பண்றது, அதால நீங்க எப்படி ஆச்சு அவனை பிடிச்சாகணும், அதே நேரத்துல இந்த பக்கம் ஓடி வந்துட்டு இருக்கக்கூடிய கேஸ்லயும் நீங்க சமாளிச்சாகணும்ன்ற மாதிரி சொல்ல நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா இது எல்லாமே நடக்கணும் ஆல்ரெடி எனக்கு தெரியும்,
அதனாலதான் என்னுடைய ஃப்ரெண்டு குளோத்தோ அங்க விட்டுட்டு வந்திருக்கேன்னு ஓடிக்கிட்டு இருக்கவனுக்கு முன்னாடி குளோத்தோவை சம்மன் பண்ணி நீ பாத்துக்கோன்னு சொன்ன அடுத்த செகண்டே வெளியில வரக்கூடிய குளோத்தோவை பார்த்துட்டு ஐயோ ஆத்தாடி என்ன விட்டுன்னு கதறிக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் குளோத்தோ சின்னது தானே, இவன் எப்படி ஓடுறான்னு பாத்தீங்கன்னா குளோத்தோ சின்னதா இல்ல ரொம்ப பெரிய மான்ஸ்டர் மாதிரி இருக்குது. அதனாலதான் தயவு செஞ்சு என்ன விட்டுன்ற மாதிரி கதறிக்கிட்டு இந்த பக்கம் ஓடி வந்துகிட்டு இருக்க. கெல்வின் எல்லாத்தையும் பார்த்துட்டு குளோத்தோ எப்படி இப்படி மாறுச்சுன்றத நினைச்சு பாக்குறான். சரியா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இவனும் குளோத்தோவை சேர்ந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் போட்டு தள்ளிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதை போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் குளோத்தோவுக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதனால உனக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி அவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்திலே குளோத்தோ ஒரு மான்ஸ்டரா மாறிடுச்சு. அதாவது இவன் கூட இத்தனை நாளா சேர்ந்து சண்டை போட்டுட்டே இருந்தது இல்லையா, அதனால இதோடைய பவர் இன்க்ரீஸ் ஆக ஒரு கட்டத்துல நார்மல் ஸ்லேமா இருந்த குளோத்தோ தன்னுடைய பவர் மூலமா எவால்வ் ஆகி லெஜெண்டரி லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டரா மாறிடுச்சு. அதனாலதான் குளோத்தோ இவ்வளவு பெருசா மாறி இவனை துரத்திட்டு வந்து ஒரு இடத்துல அடிச்சு நாக் அவுட் பண்ண இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மொட்டைத்தரையனுக்கு செமகம் வந்துருச்சு. ஏன்னா இவனுடைய டீமை சேர்ந்தவனாச்சு. அதனாலதான் உனக்கு என்ன தைரியம் தானே என்னோட டீம் மட்டும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிருப்பேன், இன்னைக்கு நான் உன விட மாட்டேன்டானு இவன் மட்பாட்டில இருந்து வேகமா வெளியில வந்தது மட்டும் இல்லாம டைரக்டா வந்து கெல்வின் அட்டாக் பண்ணலாம்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள இவனை குளோத்தோ புடிச்சுக்கிட்டு மவனே யாரும் மேல கைய வைக்க பாக்குற, இன்னைக்கு நீ செத்தடான்னு டென்டகல்ஸ் வச்சு இவனுக்குள்ள இருக்கக்கூடிய பவர் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இவனுடைய மானா பவர் ஹெச்பி பவர்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே இது டென்டகல்ஸ் மூலமாவே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இவ்வளவு அமுளி துமளி நடந்துகிட்டு இருக்குது. இங்க ஒருத்தன் இருந்தானே அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா இப்பதான் அவன் தன்னுடைய ஸ்வாடை எடுத்துக்கிட்டு டைரக்டா வந்து கெல்வின் அட்டாக் பண்றதுக்காக ஓடி வர கெல்வினோ வாடா ஒன்னதாடா எதிர்பார்த்தன்னு இவனை புடிச்சு போட்டு 2 அடி அடிக்கவும் நீ எப்படா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற, என்னால முடியல சாமி இப்படின்னு இவனை கொள்ளலாம் போட்டு தரலான்னு வந்த இவங்க 3 பேரும் இந்த இடத்துல நாக் அவுட் ஆகவும் என்ன பண்றது, நீங்க என்ன மாதிரி மத்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டு உங்களுடைய பவர் இன்க்ரீஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன நீங்க தோக்கடிச்சிருக்க முடியும். ஆனா நீங்க அதை பண்றதுக்கு பதிலா யாரெல்லாம் புதுசா பவரோட இந்த இடத்துக்கு வராங்களோ அவங்கள போட்டு தள்ளி அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறீங்க. அதனாலதான் இன்னைக்கு நீங்க டி ரேங்க்ல இருந்தாலும் என் மேல ஒரு சின்ன கீரல கூட உங்களால போட முடியல. பட் இருந்தாலும் நான் உங்கள மாதிரி இந்த இடத்துல இருக்க மாட்டேன். ஏன்னா இவ்வளவு நேரமா உங்க கூட நான் சண்டை போட்டது எல்லாருமே பார்த்து பயந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பிளாக் நைட் கோஸ்ட் கூட போயிட்டு சண்டை போடுறதுக்காக தான். அதனால நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு பிளாக் நைட் கோஸ்ட் கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் ராயல் கேபிட்டல்ல ஒப்படைக்கிறேன்னு இங்க இருக்கக்கூடிய ஒரு ரூம் உடைய கதவை திறக்கவும் எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு பிளாக் நைட் தன்னுடைய கையில ஸ்வாட வச்சுக்கிட்டு வெறித்தனமா நின்னுட்டு இருக்கிறான். இருந்தாலும் இந்த பிளாக் நைட் ஒரு கோஸ்ட் இல்லையா, அதனால இதோடைய பவர் எந்த அளவுக்கு இருக்குது நீ அப்ரைஸ் பண்ணி பார்த்தா பவர் எல்லாமே ஒரு அளவுக்கு அதிகமா தான் காட்டிக்கிட்டு இருக்குது. அதனால இந்த கோஸ்ட் உடைய பவர் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஏய் மெல்வினா இந்த கோஸ்ட் கூட என்னால கான்டாக்ட் போட முடியுமா? ஆமா மாஸ்டர், உங்களால தாராளமா இந்த கோஸ்ட் கூட கான்டாக்ட் போட முடியும். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல நீங்க 10 பேர் கூட மட்டும் தான் கான்டாக்ட் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிளாக் நைட் கோஸ்டும் டேய் தம்பி ரொம்ப நேரமா உள்ள வந்து அப்படி நின்னுட்டு இருக்கே, உனக்கு என்னடா வேணும்ன்ற மாதிரி கேட்க எனக்கு உங்க கூட சண்டை போடணும், ஆனா உங்களுடைய பவர் எல்லாத்தையுமே இப்ப நான் அப்ரைஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய முடிவை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதனால நான் 2 ஆப்ஷன் தரேன். ஒன்னு நீங்க என் கூட சண்டை போட்டு இந்த இடத்துல உங்களுடைய உயிரை விடணும், அப்படி இல்லையா என்னுடைய கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிட்டு நீங்க என் கூட ஜாயின் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல இவங்க 2 பேரும் ஜாலியா உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த கோஸ்டுக்கு உண்மையாவே இங்க வரவங்கள கொல்லுன்ற எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஆனா இங்க வரவங்க எல்லாரும் இது கையில இருக்கக்கூடிய ஸ்வாட பார்த்த உடனே ஐயோ இது நம்மள கொல்லதான் போகுதுன்னு தெரிச்சு ஓடி போயிருக்காங்க. அதனாலதான் கெல்வின் இன்னைக்கு ரொம்ப நேரமா இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருந்ததுனால தம்பி உன் கூட பேசலாமான்னு கூப்பிட்டு வச்சு இவன் கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேண்டியை கொடுக்கவும் ஓ கேண்டியா நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு எடுத்து வாயில போட்டா மண்ணு மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுத்துருக்கோம். அதனால என்னங்க இது இப்படி இருக்குன்ற மாதிரி கேட்க அப்புறம் என்னப்பா நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி செத்து போயிட்டேன், அப்பையில இருந்து இந்த கேண்டி என்கிட்ட தான் இருக்குது, அதனாலதான் உன்கிட்ட கொடுத்தன்ற மாதிரி சொல்லவும் இவன் ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆயிட்டு அந்த கேண்டி தூக்கி தலையில அடிச்சது மட்டும் இல்லாம யோ பெருசுலாம் பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா வயசுல ரொம்ப பெரிய கோஸ்ட் தானே இது, அதனாலதான் யோ பெருசு இங்க பாரு உனக்கு மரியாதை கொடுத்ததுல அவ்வளவுதான், நீ என் கூட இப்ப கான்ட்ராக்ட் போட போறியா இல்லையான்ற மாதிரி கேட்க இந்த கோஸ்ட் அப்படியே திரும்பி இங்க இருக்கக்கூடிய அரியாசனத்தை பாக்குது. ஏன்னா தன்னை விட யாரு பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த கோஸ்ட் லாயல்ட்டியா இருக்கும். அதனாலதான் இது அரியாசனத்தை பாத்துக்கிட்டு இருக்கப்போ கேள்வியும் இதுக்கு என்ன தேவைன்றத புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நீ என் கூட சண்டை போட்டு நான் ஒர்த்தியா இல்லன்றதை செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதானே, வா என் கூட வந்து சண்டை போடு. அப்ப நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாலும் என் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கொண்டு சண்டை போறதுக்காக ரெடி ஆகவும் இந்த பிளாக் நைட் கோஸ்ட் இங்க பாருப்பா நான் உனக்கு கருணையை காட்ட மாட்டேன், நான் என்னுடைய முழு பவரை காட்டி உன் கூட சண்டை போடுவேன், அதே மாதிரி தான் நீ உன்னுடைய முழு பவரை காட்டி என் கூட சண்டை போடணும்னு சொல்லி கேட்க அதுக்கு நான் தாராளமா உங்க கூட சண்டை போட்டா போச்சுன்னு இவன் ஒரு பக்கம் விண்டு மேட்சுக்கு யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது குளோத்தோ வர வச்சு இன்னொரு பக்கமா அட்டாக் பண்ண பாப்பான். ஆனா இது எல்லாமே ஒரு சாதாரண அட்டாக்கிங் ஸ்டைல்ன்றதுனால அசால்ட்டா இத பிளாக் நைட் பிடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாருப்பா நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் உன்னுடைய ஃபுல் பவர் காட்டி அட்டாக் பண்ணுன்னு இது ஒரு அட்டாக்க பண்ணவும் தரையே பொளந்துகிட்டு போகுது. அதனால இதை பார்த்த உடனே பரவாயில்ல எனக்கு ஏத்த ஆப்போனன்ட் தான் இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன்னு குளோத்தோவை திரும்ப வந்து அட்டாக் பண்ண சொல்லிட்டு இவன் யார் பிரஷரா வச்சு ஒரு அட்டாக்க கொடுக்கவும் இந்த பிளாக் நைட் கோஸ்டால ஒரு இன்ச்சு கூட நகர முடியாத அளவுக்கு செமையா லாக் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த கோஸ்ட் விடுற மாதிரி இல்ல, நான் எப்படியாச்சும் ஒன்னு அட்டாக் பண்ணுன்ற மாதிரி ஏந்திரிக்க பார்க்கும்போது தான் இதுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதாவது இப்ப இது இருக்கக்கூடிய இந்த அரண்மனைலாம் இருக்கு இல்லையா, இது ஒரு காலத்துல ரொம்பவே செல்வம் செழிப்பு மிக்க ஒரு நாடா இருந்துச்சு. ஆனா ஹில்ஃபில்லிச்சை சேர்ந்த ஒரு தூதுவன் வர வரைக்கும்
ஏன்னா அவங்க நாட்டுல சில பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குன்னு ராஜா கிட்ட வந்து எங்களுக்கு உதவி பண்ண சொல்லி கேட்டான். ஆனா ராஜா ஏதோ ஒரு மைண்ட் செட்ல முடியாதுன்னு சொல்லவும் வந்தவன் தன்னுடைய வயிறு எரிஞ்சு ஒரு சாபத்தை கொடுக்க அடுத்த சில வருஷங்கள்ல இந்த ராஜ்யத்துல இருந்த மக்கள் எல்லாருமே கொத்து கொத்தமா ஏதோ ஒரு நோயால பாதிக்கப்பட்டு சாக ஆரம்பிச்சாங்க. ஏன் இந்த நைட்டுடைய வைஃபும் கொஞ்ச நாள் இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த ராஜாவுமே இறந்து போயிட்டாரு. ஆனா இந்த நைட்டு மட்டும் சாகவே இல்ல. ஏன்னா இந்த ராஜ்யம் மொத்தமா அழியறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை என்னைக்காச்சும் ஒரு நாள் பழி வாங்கணும்ன்றதுக்காக இந்த நைட்டுக்கு சில மேஜிக் பவர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து இந்த இடத்துல இவன் ஒரு கோஸ்டா மாத்திட்டாங்க. அதாவது லிட்டரலி இவனை ஒரு இம்மார்டலா மாத்திருக்காங்க. அதனாலதான் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப இந்த பிளாக் நைட்டுக்கு ஞாபகம் வந்ததும் நான் இந்த இடத்துல உங்ககிட்ட தோக்க மாட்டேன், நான் உன்னை ஜெயிச்சு நான் யார பழி வாங்கணுமோ அவனை பழி வாங்குவேன், நான் பழி வாங்குவேன்னு கெல்வினுடைய மேஜிக் ஸ்பெல்லியை உடைச்சுக்கிட்டு இந்த பிளாக் நைட் வெளியில வந்துருச்சு. அதனால இதை பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே நானும் என்னுடைய ஃபுல் பவர் காட்டினா இது செத்துருமேன்னு பார்த்தேன். இருந்தாலும் இப்ப எனக்கு வேற வழி இல்ல, ஃபுல் பவர் காட்டி அட்டாக் பண்ண வேண்டியதானே. இந்த பிளாக் நைட் கோஸ்ட் என்ன மன்னிச்சிரு, நான் பழி வாங்க வேண்டியவங்க இன்னும் இந்த உலகத்துல உயிரோடு இருக்காங்கன்றதுனால அவங்கள நான் கொல்ற வரைக்கும் என்னுடைய உயிர் இந்த இடத்துல இருந்து போகாது, யார் கூட நான் கான்ட்ராக்ட்லயும் சேர மாட்டேன்னு செம்ம வேகமா வந்து தன்னுடைய ஸ்வாட வச்சு கெல்வில போட்டு தள்ளலான்னு வரும்போது இவன் திரும்ப அதே மேஜிக்கை யூஸ் பண்ணி இதை லாக் பண்ணி பிடிக்கிறான். அதாவது பிரஷர் யூஸ் பண்ணுவான் இல்லையா, அந்த பிரஷர் மேஜிக்கை யூஸ் பண்ணி லாக் பண்ணி பிடிச்சிட்டு இங்க பாருங்க மிஸ்டர் பிளாக் நைட் கோஸ்ட், இதுக்கப்புறம் என்கிட்ட உங்களால தப்பிக்கவே முடியாதுன்னு குளோத்தோ இப்ப ஒரு லெஜெண்டரி மாஸ்டர்ன்றதுனால அதோடைய பவர் யூஸ் பண்ணி சின்னதா ஒரு அட்டாக்க கிரியேட் பண்ண மறுநாள் காலையில நேத்திக்கு இவன் சண்டை போட்டுட்டு இருந்த பிளாக் நைட் கோஸ்டோட ஆர்மர்ல இருந்த ஒரு சின்ன பீஸ் எடுத்துட்டு வந்து அட்வென்ச்சர் கில்டுல கொடுக்கவும் இவனுக்கு இந்த இடத்துல அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஞ்சியும் ஏய் சூப்பர் பானின்னு இந்த வேலையை முடிச்சதுனால இப்ப நீ டி ரேங்க்கு ப்ரோமோட் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இங்க இருக்கக்கூடிய மத்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாரும் சூப்பர் பானினி வேற லெவல் அப்படின்ற மாதிரி புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இத்தனை நாள் இவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த அந்த 3 பேரை பிடிச்சி இவன் ராயல் கேபிட்டல்ல கொடுத்துட்டான் இல்லையா, அதனாலதான் நீ சூப்பர் அப்படி பண்ற மாதிரி இவனை புகழ்ந்துட்டு இருக்கும்போது ஹாஞ்சி உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இவனை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரா. ஏன்னா இப்ப இவன் லாஸ்டா பிளாக் நைட் கோஸ்ட போட்டு தள்ளனதுக்கு அப்புறம் ஒரே நாள்லயே இவன் ப்ரோமோட் ஆயிட்டான் இல்லையா, அதனாலதான் இங்க பாருப்பா நம்மளுடைய கில்டு மாஸ்டர் உன்னை தனியா மீட் பண்ணி சில விஷயங்களை பேசணும்னு சொல்லிருக்காரு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு நீ நிறைய விஷயங்களை செய்யற இல்லையா, அதனால கில்டு மாஸ்டர் உன்னை தனியா மீட் பண்ணி உனக்கு ஸ்பெஷல் ரேங்க பத்தி சில விஷயங்களை சொல்ல போறாரு. சரி அவரை போய் மீட் பண்ணுப்பான்னு இவன் ஒரு மாதிரி இவன் கிட்ட கியூட்டா பேசிட்டு போகவும் அரசை சற்று முன் ஒரு பெண்ணை பார்த்தீர்களே அப்பெண் தான் உங்கள் துணைவியாரான்னு பிளாக் நைட் கோஸ்ட் இவன் கூட ஒரு கோஸ்டா வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா பிளாக் நைட் கோஸ்ட் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த கோஸ்ட் இவன் கான்ட்ராக்ட் படி தனக்குள்ள எடுத்துக்கிட்டான். அதனாலதான் இந்த கோஸ்ட் அந்த பொண்ணை பார்த்துட்டு உன்னுடைய ஒய்ஃப்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல, கெல்வினுக்கு உரிய ஒரு ஃபியான்சி தான், அது நான் மட்டும் தானே மெல்வினா கத்த ஆரம்பிக்க கூடவே இருக்கக்கூடிய குளோத்தோவும் நானும்ன்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவங்க 3 பேர் கத்திக்கிட்டு இருந்தது கேட்டதுக்கு அப்புறம் செத்த நேரம் வாயை மூடுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஜெரால்ட் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கும்போது சின்ன பையனை கூட்டிட்டு இருந்தீங்க, ஆனா நீங்க கூட கான்ட்ராக்ட் போட்டதுக்கு அப்புறம் என்ன அரசன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால எதுக்காக இந்த மாதிரி கூப்பிடுறீங்கன்னு கேட்கவும் அரசே இதற்கு பதில் ஒன்றுதான், என்னை விட நீங்கள் ரொம்பவும் பலசாலி அரசே என்ற மாதிரி சொல்ல ஐயோ என்ன திரும்ப அரசன்னு கூப்பிடுறாங்களே, சரி ஓகே நீங்க எப்படி வேணா கூப்பிடுங்க, ஆனா மெல்வினா நீ மட்டும் என்ன ஃபியான்சின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இது வரைக்கும் நான் உன்னை பார்க்கவே இல்ல, அதனால என்னைக்கு நான் உன்னை பார்க்கறனோ அன்னைக்கு இதெல்லாம் பத்தி பேசணும்னு சொல்லிட்டு இவன் மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துல தான் கில்டு மாஸ்டர் நின்னுட்டு இருக்காரு. அதனால இவரை பார்த்த உடனே கொஞ்சம் லைட்டா ஷாக் ஆக அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ गाइस இனி நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல, ஏன்னா இந்த அனிமேவை இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி 2 எபிசோட கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்ன்றதுனால இந்த அனிமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா ட்ரஸ்ட் மீ गाइस இதுக்கப்புறம் வர போற ஒவ்வொரு எபிசோடும் நீங்க பார்க்க கண்டிப்பா இந்த அனிமே உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நீங்க இசகாய் லைஃப் அட்வென்ச்சரா இருக்கணும், பவர்ஃபுல்லா இருக்கணும், ஹீரோ மாசா இருக்கணும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அது எல்லாமே இந்த அனிமேவுல இதுக்கப்புறம் வரும். சோ அதனாலதான் இந்த அனிமே உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால அந்த நம்பிக்கையோட நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த அனிமே உங்களுக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ணது பிடிச்சிருக்குதா இல்ல பிடிக்கலையான்றது எல்லாத்தையும் கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.